ஹாய், வெல்கம் டு தித்தி பிளாக்ஸ். இது இந்த சேனலில் பேசி எடுக்கிற ஃபர்ஸ்ட் வீடியோ. எதுக்கு முன்னாடி வீடியோலாம் முன்னுக்கு நான் பிளேசஸ் மட்டும் தான் காமிச்சிருப்பேன், லொக்கேஷன் மட்டும் தான் காமிச்சிருப்பேன், பேசியிருக்க மாட்டோம். இன்றைக்கி மூச்சு வாங்குது காய்ஸ். மலேசியாவில் நிறையா மால்ஸ் இருக்கும். மால்ஸுக்கு வந்து மலேசியா ஃபேமஸ்னு கூட சொல்லலாம். நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட தெரியும். உலகத்திலே வந்து லார்ஜஸ்ட் மால்லாம் கூட டாப் 20 கூட மலேசியா வந்துடும். அந்த அளவுக்கு பெரிய பெரிய மால்லாம் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு டாப் 10 கூட இருக்கும், 1-2 மால் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நான் சொல்கிறது மலேசியாவில் இல்லை, லைக் வேர்ல்ட்லேயே பெரிய பெரிய மால்லாம் டாப் 10 கூட மலேசியன் மால் இருக்கும். அந்த அளவுக்கு மலேசியா வந்து மாலுக்கு ஃபேமஸ்ஸு. பட் ஆனால் இன்றைக்கி நம்ம அந்த மாதிரி ஃபேமஸான மால்லாம் பார்க்க போகிறது இல்லை. இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கோஸ் மால்னால் என்னன்னாக்கா, ஒரு டைமில் வந்து இதை ஃபர்ஸ்ட் கட்டும் போதோ லைக் அதை ஓப்பன் பண்ணும் போதோ அந்த டைம்லாம் வந்து இந்த மால் வந்து மிகப்பெரிய ஃபேமஸாக இருந்திருக்கும், பெரிய ஹைப்பாக இருந்திருக்கும். ஏன்னா அந்த அந்த இடத்துலேயே வந்து அந்த ஒரு மால் தான் இருந்திருக்கும் அந்த மாலை ஓப்பன் பண்ணும் போது. அதுக்கப்புறம் காலை போகிற போக்கில் பக்கத்து வீட்டில் ஆள் குடி வர மாதிரி நிறையா மால்லாம் அங்கே கட்டிட்டு பிறகு இந்த ஃபர்ஸ்ட் கட்டின மால் வந்து அதோட ஹைப் அப்படியே குறைஞ்சி இப்போ இந்த மால்லாம் இருக்கா, இருந்தாலுமே இந்த மால் இன்னும் ஆப்ரேஷனில் இருக்கா, அந்த மாதிரி இருக்கிற மால் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த லிஸ்ட்டில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் மால் இந்த மால் தான். இந்த மால் பேர் வந்து காம்ப்ளெக்ஸ் டேசா. இந்த மால் வந்து கெப்பூங்கில் இருக்குது. இந்த மால் கட்டின வருஷத்தை பார்த்தீங்கன்னாக்கா 2000s மேலே, எக்ஸாக்டான இயர் போடல. எனக்கு 7-8 வயசு இருக்கும்போதெல்லாம் நான் வந்திருக்கேன் இந்த மாலுக்கு. அது ஞாபகம் இருக்கு எனக்கு. ஏதாவது 2006 2005 கூட நான் வந்திருக்கேன். அப்போலாம் எனக்கு தெரிஞ்சு ஏர்லி 2000 கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரியான ஒரு இதில் கூகுளில் கூட இல்லை. மினிதான் இந்த மால் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா இந்த இடத்துல இருக்கப்பவங்களே இந்த மால் மட்டும் தான் இருந்துச்சு மிந்தி. பட் ஆனால் இப்போ பக்கத்தில் ஏயோன் அப்புறம் நிறையா மால்லாம் வந்துருச்சு. ஏதான் கைஸ் அந்த மால் ஃபுல்லாக ஃபர்னிச்சராக இருக்குது. ஃபுல்லாக ஃபர்னிச்சராக வச்சுருக்காங்க காய்ஸ். மிந்தி வந்து நான் சின்ன வயசில் வரும்போதுலாம் இப்படி இல்லை, இங்கெல்லாம் ஃபுல்லாக கடையாக இருக்கும். இந்த இடம் தான் ஃபுல்லாக வந்து இந்த துணிலாம் விற்றுக்கிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஒரு ஆடுஜாமா சாப்பாடு கடை. இப்போ ஃபுல்லாக இதாக ஃபர்னிச்சர்ஸ் தான் இருக்குங்க. மெட்ரஸ் கடையே குறவாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு கடை தான் நினைக்கிறேன். அவங்க எல்லாம் ஸ்பேஸையும் எடுத்து இங்கெல்லாம் அடிக்க வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். வேறுங்க கைஸ், டெஸ்லா மாதிரி இது டெஸ்லா மெத்தை, டெஸ்லா காடி மாதிரி டெஸ்லா மெத்தை. இது வந்து ஒரு கொரியர் சர்வீஸ். ஆக்சுவலாக மேலெலாம் வந்து இந்த இண்டோ கேம்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. இங்கே தான் வந்து விளாடுவோம். எங்கள் வீடு வந்து ஆப்போசிட்டில் சைடில் இருக்கும். அப்போ இங்கே இந்த மாலுக்கு தான் வருவோம். மேலே வந்து இண்டோ கேம்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. இப்போ இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருக்காது, கண்டிப்பாக இருக்காது. ஒரு பூக்கடை வச்சுருக்காங்க. இது எலக்ட்ரிக் டிவி இதெல்லாம் விற்கிற கடை. ஆக்சுவலாக மேலெலாம் கடை இருக்கான்னு தெரில, போய் மேலே போய் பார்ப்போம். அதுக்கப்புறம் ரீசெண்டாகவும் அங்கே வரல, மேலே கடை இருக்கான்னு தெரில, போய் பார்ப்போங்க வாய்ஸ். ஸ்கூட்டர் கூட வேலை செய்யலை பேசு. மோளை அமைதியாக இருக்கா, அதனால் வேகமாக பேசினா எக்கோ கேட்குது.
இங்கே ஒரு தமிழ்நாடோட துணி கடை கூட இருக்குது. ஸ்ரீ ஸ்ரீ எம்ப்ராய்டரின்னு ஏதோ போட்டிருக்கு. எதுவுமே கடை காய்ஸ் எல்லாம் எலக்ட்ரிக், எல்லாமே எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்ட பொருளாக தான் இருக்குது விற்கிறாங்க. ரொம்ப மிந்தி வந்து இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருந்துச்சு. மிந்தி இந்த மாதிரிலாம் இருக்காது. இப்போ வந்து இந்த மாதிரி சிசிடிவி, லேப்டாப் இந்த மாதிரி தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கேம்பிங் ஜாமான்லாம் விற்கிறாங்க. கேமல் டென்ட்டுன்னு போட்டிருக்கு. ஃபுல்லாக ஆஃபீஸாக தான் இருக்குது. எங்கே திரும்ப ஆஃபீஸ். மேலே இதோ பாருங்க, இது முந்தி நான் வரும்போது இன்னும் அந்த அந்த இதான் அந்த போர்டு கூட கழட்டாமல் இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுட் கோர்ட், ரோலர் ஸ்கேட் சென்டரு, சைனீஸ் ரெஸ்டாரண்ட், பவுலிங்லாம் இருந்துச்சு, என்னென்னமோ இருக்குல்ல. இப்போ இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் அதெல்லாம் வந்து 3rd floor 4th floorன்னு போட்டிருக்கு. இப்போ நம்ம இருக்கிறது 2nd floor. பார்ப்போம், மேலே போய் பார்ப்போம். ஆனால் மேலே சத்தம் வருது, இன்னும் ஆள் இருக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. ஆள் பேசுகிற சத்தம்லாம் போய் பார்ப்போம் இருக்கான்னு என்ன இருக்குன்னு. இப்படி இருக்கு பாருங்க. இப்போ இப்படி இருக்கிறது ஒரு காலத்தில் வேற மாதிரி இருந்துச்சு. இப்போ தான் காய்ச்சி இப்படி இருக்கு. எனக்கு என்னமோ நான் ஒண்டியார இந்த ஃப்ளோரில் நான் ஒண்டி இருக்கிற மாதிரி கேட்குது, இருக்கிற மாதிரியே இருக்கு. ஐயாப்பா, வீக்கலாம். இதெல்லாம் என்னன்னு தெரில கைஸ். இதெல்லாம் என்னதுன்னு பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சால் பார்த்து சொல்லுங்க. ஃபுல்லாகவே கடையே இல்லை பாருங்க. சேல் போட்டிருக்காங்க. ரெண்ட்டுக்கு ஒரு இதை போட்டிருக்காங்க. எல்லாமே இந்த இங்கே இருக்கிற எல்லாத்தையும் ரெண்ட்டுக்கு எடுத்து எல்லாம் ஸ்டோராக பாய்ச்சிக்கிறாங்க போல கைஸ். எல்லாம் ஜாமான் வைக்கிறதுக்காக வேண்டி இந்த ஷாப் ரோட்லாம் பாய்ச்சிக்கிறாங்க போல இருக்குது. ஏன்னா பார்க்கும்போது எல்லாம் நிறையா ஷாப் வந்து ஜாமான் தான் உள்ளுக்கு அடுக்கி வச்சுருக்காங்க, பாக்ஸாக. நம்ம இன்னும் மேலே போவோம். சைனீஸ் மெடிசன். நம்ம என்ன மேலே போவோம். மேலே என்ன இருக்கு? நம்ம இருக்கிறது 3rd floor guys. 3rd floor. இங்கே பாருங்க, டூர் கம்பெனி. அதோட டூர் கம்பெனியோட ஆஃபீஸ் இங்கே இருக்குது. கடையே இல்லையா? எம்டியாக இருக்கிறதுனால அப்படியே மூச்சு மூட்டுற மாதிரி இருக்கு, ஒரு மாதிரியாக இருக்குது. இல்லை படி வகை ஏறி வந்தனாலேன்னு தெரில. அவங்க பின்னாடி எதுவும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பாருங்க ரேஸு கேம்பிளிங் பண்ணுற இடம் இப்போ சாத்தியிருக்கு. ஆள் யாரும் இல்லை போல இருக்கு.
இன்னும் மேலே இன்னும் மேலே போனாக்கா சைனீஸ் ரெஸ்டாரண்ட் என்னமோ போட்டிருக்கு. இது பாருங்க முன்னுக்கு என்ன தரமா வருது, ஃபுட் கோர்ட். மிந்தி இந்த ஃபுட் கோர்ட்டுக்கெல்லாம் வந்திருக்குங்க. அப்போல்லாம் அவ்வளோ பேர் இருப்பாங்க. இந்த டைம்லாம் தெரியுமா, ஆக்சுவலாக அன்றைக்கி நான் ஷூட் பண்ணுறேன், இது சட்டர்டே. இந்த டைம்லாம் அவ்வளோ பேர் இருப்பாங்கங்களாம். இப்போ பாருங்க எலி கூட இல்லை காய்ஸ், அந்தளவுக்கு பால் அடிஞ்சு போய் கிடக்கு. முதல்ல எங்கள் ஆள் இருக்கிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு, ஆளே காணோம். ஆனால் பிரம்மையும் நான் பெரிய இது மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கே லைட்டாக பயமாக தான் இருக்குது. என்னென்ன சாப்பாடு எல்லாமே அந்த காலத்து சைன் போர்டு, தேத்தாரே ரோஜா எல்லாம் அந்த காலத்து அந்த சாப்பாடு இருக்கிற சைன் போர்ட்லாம். இதுவும் சாத்தியிருக்குன்னு போட்டிருக்கேன். ஒருவேளை இன்றைக்கி சாத்திருக்கேன், இது இருக்குது ஆக்சுவலாக இன்றைக்கி சாத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க கம்போடியாவுக்கு 2425 வெள்ளி தான் மலேசியா காசுக்கு. 3 ஸ்டார் ஹோட்டல், கைடு கொடுக்குறாங்க, சாப்பாடு. சீப்புக்கெலாம் கூப்பிட்டு போகிறாங்க கைஸ். ஹானோய் இது பேருங்க, இது வந்து ஹானோய் வியட்நாம். ஓகே நம்ம இன்னும் மேலே பார்ப்போம். மேலே வேறு என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். போய்ட்டு ரொம்ப மேலே வந்துட்டோமோ, லைட்டாக அப்படி இருக்கு, பார்த்துக்கலாம். எஸ்கலேட்டர் படிலாம் ஆடுது காய்ஸ். ஒரு மாதிரி சர்வீஸ்லாம் பண்ண போல இருக்கு. படியில் ஒரு மாதிரி ஆடுது, கால் வைக்கும் போது பயமாக இருக்குது லைட்டாக. படிலாம் உடஞ்சே கிடக்கு. கால் வைக்கும்போது உடுக்களுக்கு பேர போகிறேன், பார்த்தா கால் வைக்கணும். சத்தம் மட்டும் கேட்குது காய்ஸ், ஆனால் ஆகும். ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, மெயின்டெனன்ஸ் போல இருக்குது. இந்த இடத்துலையும் ஒன்றுமே இல்லை காய்ஸ், எல்லாமே எம்டியாக இருக்குங்க. பாருங்க எல்லாமே இது ஆளே இல்லை, ஃபுல்லாக பசம். கல்லெல்லாம் இந்த மாதிரில யாராச்சும் பாருங்க ஃபுல்லாக தண்ணியாக வந்து கிடக்கு, யாருன்னு தெரில. ஓ மழை பெஞ்சு உள்ளுக்கு தண்ணி வருது போல இருக்கு பாருங்க, ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. அதனால தான் அங்கே ஒரு அண்டி கூட்டிகிட்டு இருந்தாங்க தண்ணி எல்லாத்தையும். மழை பெஞ்சு தண்ணி உள்ளுக்கு வருது போல இருக்கு, அந்த அளவுக்கு இதாகிடுச்சு, ஃபுல் டேமேஜ். யாராச்சும் அதுமாரி பேய் படம் இந்த மாதிரிலாம் எடுக்கிறதாச்சும் மால் வச்சு தேவைப்படுச்சா நீங்கள் வந்து ஷூட் பண்ணலாம். எதையும் டிஸ்டர்பன்ஸே இருக்காது போல இருக்குது கைஸ். பாருங்க ஃபுல்லாக எம்டியாக தான் இருக்குது, ஆளே இல்லை. பட் இந்த மாதிரி டைமில் ஷூட் பண்ணோம். மேபி எனக்கு தெரிஞ்சு இந்த ஒர்க்கிங் டேஸில் இந்த மண்டே டு ஃப்ரைடேலாம் வந்து இந்த ஆஃபீஸ்லாம் கொஞ்சம் திறந்துருக்கும் போல இருக்குது. ஏன்னா ஒரு ஃப்ளோரில் கண்டிப்பாக 2-3 ஆஃபீஸன்ஸே இருக்குது, அதெல்லாம் திறந்துருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் பேய் படம்லாம் எடுக்கிறீங்கன்னா பெர்மிஷன் வாங்கிட்டு இங்கே வந்து எடுங்க, நல்லா இருக்கு. we located to new shop. கடை மாட்டாங்க போல இருக்கு பாருங்க. இந்த ஆஃபீஸ்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க பாருங்க. இந்த இதுக்குள்ளேயே உள்ளுக்கு இதெல்லாம் வச்சுருக்காங்க, அங்கேயே தண்ணி ஃபுல்லாக ஊற்றுது போல இருக்கு. மழை பெஞ்சு ஊற்றுதா இல்லை இதுக்கு மேலே ஒரு ஃப்ளோர் இருக்குது. அப்போ எப்படி இந்த ஃப்ளோருக்கு மழை தண்ணி வருதுன்னு தெரில. மேலே போய் பார்ப்போம். ஊதுபத்தி வாசம் வருது, மட்டும் பண்ண கூட இருக்கு. ஓகே நெக்ஸ்ட் ஃப்ளோர் போவோம். எனக்கு தெரிஞ்சு அதான் கடைசி ஃப்ளோருன்னு நினைக்கிறேன். வர மேலே இது ஏறுறதுக்கே பயமா இருக்கு. எல்லாம் ஆடுது, சத்தம் கேட்குதா? ஃபுல்லாக ஆடுது. ஓ இது வெட்டிங் ஹால் காய்ஸ்.
ஆக மேலே வந்து வெட்டிங் ஹால், ஈவெண்ட்லாம் பண்ணுறது அந்த இடமா ஆக்கிட்டாங்க ஃபுல்லாகவே. அதனால தான் எங்களாம் துணி போட்டு வச்சுருக்காங்க. ஏதோ தமிழ்நாடு கல்யாணம் நினைக்கிறேன் காய்ஸ். தமிழ்நாடு கல்யாணம், நான் பூவெல்லாம் போட்டிருக்கு தமிழ்நாடு மாதிரி. தமிழ்நாடு கல்யாணம் தான் நினைக்கிறேன். ஓ இல்லை இல்லை இல்லை, ஆமாம் காய்ஸ், தமிழ்நாடு கல்யாணம் தான். அழகா டெக்கரேட்டாக பண்ணியிருக்காங்க. வெளியே வந்துட்டேன். ஆக்சுவலாக ஈவெண்ட் போய்கிட்டு இருக்கு, எல்லாம் டெக்கரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பர்த்டே பார்ட்டிக்கு. அவ்வளோதான் காய்ஸ், இங்கெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த இதான் முதல்ல அங்குள்ள என்ட்ரன்ஸ். ஸோ யாராச்சும் ஈவெண்ட்ஸ் எதாவது போனீங்கன்னா இங்கே வந்து செஞ்சுக்கலாம். நான் உள்ளுக்கு போகிறேன், ஆள் இல்லாத மாதிரி இருந்துச்சு. பார்த்தாக்கா ஃபுல்லாக சாப்பாடு அடிக்க வச்சுருக்காங்க. அப்புறமே இதுக்கப்புறம் தான் வருவாங்க போல இருக்குது. ஏன்னா மணி இப்போ தான் 6, 6:30. இதுக்கப்புறம் தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அப்படியே கீழே போவோம் கைஸ். அவ்வளோதான், இந்த மால் முடிஞ்சு. நம்ம அப்படியே இறங்கி கீழே போவோம். மெதுவாகவே இறங்குங்க. எங்கே கால் வச்சா உள்ளுக்கு போகணுன்னே தெரில. நான் உங்களுக்கு கீழே போய்ட்டு திரும்பி வரேன். அப்படியே லிஃப்ட்டு எஸ்கலேட் இறங்கிட்டு இருந்தேன். டக்குன்னு லிஃப்ட் இருந்துச்சு, ஏதோ லிஃப்ட்டில் இறங்கிட்டு இருக்கேன் கைஸ். குறக்க மாட்டேங்குது. கைஸ் கீழே இறங்கி வந்துட்டேன். நான் ஃபர்ஸ்ட் மால்குள்ளே பூந்தோடனே ஒரு எலக்ட்ரானிக் ஷாப் இருந்துச்சுல, அதை கூட சும்மா பூந்து பார்த்தேன். ப்ரைஸ் எல்லாம் அவ்வளோ விலை குறவாக இருக்குது கைஸ். எல்லாமே லைக் ஆஃபர் போட்டிருக்காங்க. டிவிலாம் 1000+, எல்லாமே 50 இன்ச்சஸ்லாம் வந்து 1000+ தான் போட்டிருக்காங்க. எல்லாம் விலை குறவாக இருந்துச்சு. அப்படியே ஃபுல்லாக பார்த்தேன். ஃப்ரிட்ஜு, அப்புறம் வாஷிங் மிஷின் எல்லாம் விலை குறவாக போட்டிருந்தாங்க. உங்களுக்கு யாராச்சும் வரணுன்னா, ஆஃபரில் வச்சு வாங்கணுன்னா இங்கே வந்து பாருங்கள். அவ்வளோ விலை குறவாக போட்டிருக்காங்க. நான் லொக்கேஷன் அப்புறமேலே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது இன்னும் கீழே வந்து பார்த்தேன், லோவர் கிரவுண்டில் ஒன்றுமே இல்லை. அதான் அவங்ககிட்ட காட்டல. திரும்பி நான் மேலே ஏறி வெளியாகும். பாருங்க கைஸ், ஹேர் கட்டு 45 வெள்ளியாம். ஆம்பளாளுக்கு 45 வெள்ளியாம். வெளியே 12 வெள்ளி வெட்டிக்கிட்டு இருக்கேன் கைஸ். நான் 12 வெள்ளி 5 வெள்ளி தான், 45 வெள்ளி. அதுவும் ஆளே இல்லை. ஏற்கனவே இந்த மாலில் ஆள் இல்லை. இது இவங்க ஒரு 45. அந்த கடை ஆப்ரேஷனில் இருக்குது. இல்லை, இந்த கடையில் 45 வெள்ளி போட்டால் யார் வந்து வெட்டுவா? வழக்க தெரியாத பசங்களாக இருக்காங்க. ஏகா சரியாயிட்டேன். ஏதோ ஆஃபர் போட்டிருக்காங்க போல இருக்குது. ஸ்பெஷல் கிளியரன்ஸ் ஒன்றுன்னு ஏதோ போட்டிருக்காங்க. எனக்கு இந்த கடையோட போல இருக்குது. இது ஃபுல்லாக சோஃபா அது மாதிரி விற்கிற கடை. அது ஆஃபர் போட்டுருந்துருக்காங்க போல இருக்குது. முடிஞ்சு போச்சு போல இருக்கு இப்போ இல்லை. சரி, ஓகே கேஸ், இந்த மாலோட லொக்கேஷனை நான் கீழே போடுறேன். இந்த மால் லொக்கேஷன் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். யாராச்சும் இந்த மாலில் வந்து பார்க்கணும், இந்த ஜாமான் டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க, வந்து வாங்கணுன்னாக்கா வந்து பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சின்ன வயசில் இந்த மாலுக்கு வந்துருந்தீங்கனாக்கா, இல்லை உங்கள் ஃப்ரெண்டு யாராச்சும் இந்த மாலுக்கு வந்துருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நான் உங்களை இன்னும் ஒரு கோஸ்ட் மால் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும்